இந்த உலக மனிதர்கள், இந்த உலகம், பணம் வைத்திருக்கிறவர்கள், ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்களை நோக்கி பார்க்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஏழை கூப்பிட்டாலும் அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். காலை நேரத்தில் உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய தெய்வம் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கரங்களை தட்டி இன்னொரு விசை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம், உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சேர்ந்து பாடுவோம். உமது முகத்தை, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை.
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள தேவன் பாசமுள்ள கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு செங்கடலை கடந்து வந்துட்டாங்க. இப்ப மாரா என்கின்ற ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். இந்த மாராவிலே வந்தபோது அவர்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் அலைகிறார்கள். 3 நாட்கள் தண்ணீர் இல்லை. 3 நாள் தண்ணி இல்லை. இப்ப தண்ணி இல்லைன்னா அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? தேவனை நோக்கி பார்த்திருக்க வேண்டும். அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடாமல், தேவனை நோக்கி பார்க்காமல் அங்க மோசேவை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். எதுக்கு என்ன கொண்டு வந்த? எதுக்கியா கொண்டு வந்த? நாங்க எங்களுக்கு என்ன அங்க சாகறதுக்கு இடம் இல்லாம இருந்தோம். இங்க கூட்டு வந்து 3 நாள் தண்ணி இல்லாம கிடக்கிறோமே அப்படின்னு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். முறுமுறுத்த போது மோசே அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான், தேவனை நோக்கி கூப்பிடுகிறான், தேவனிடத்தில் கேட்கிறான். அந்த தண்ணீர் இருக்கிறது, ஒரு கிணறு இருக்கு. ஆனா அந்த தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தா கசப்பா இருக்கு. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிறதான ஆசீர்வாதங்கள் கூட சில நேரம் கசப்பாய் மாறலாம். ஆனால் கர்த்தர் கூட இருந்தால் அதை மதுரமாய் மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். அங்கே அவர்கள் மாராவிலே வந்தபோது முறுமுறுப்பு. எங்களுக்கு அங்கேயே விட்டு இருக்கலாமே, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, தண்ணி இல்லையே. மோசேயுடைய மனைவிக்கோ அதே பிரச்சனை தான், தண்ணி இல்லை. மோசேக்கும் தண்ணி இல்லை. இந்த ஜனங்கள் என்ன நினைச்சிருக்கணும்? 3 நாட்கள் தண்ணி குடிக்காம நம்ம இருக்கிறோமே, இவ்வளவு தூரம் நடக்கிறோமே, நமக்கு பலன் குறையலையே, நம்ம சாகாம இருக்கிறோமேன்னு சொல்லி அவர்கள் அதை நினைக்கவில்லை. தண்ணி இல்லை. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய பிரச்சனை என்ன? ஆண்டவர் இத்தனை ஆண்டுகள் நடத்தினார், இதுவரைக்கும் நம்ம கைவிடல, இதுவரைக்கும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணல, கீழே தள்ளல, இதுவரைக்கும் விட்டு விலகல, அவர் இனிமேலும் விலக மாட்டார் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் அவர் உடனே அற்புதம் செய்வார். இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் போல நம்ம என்ன பண்றோம்னா, 3 நாட்கள் ஆண்டவர் நடத்தி வந்ததை நினைக்காமல் நமக்கு என்ன வேண்டுமோ அதை பார்த்து தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், புலம்பிட்டே இருக்கிறோம். எனக்கு இது வேணும் ஆண்டவரே, எனக்கு இப்படி நடக்கணும் ஆண்டவரே, இது நடந்தாதான் நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இது நடந்தா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற, இது நடக்காவிட்டாலும் நீ நல்லா இருப்ப. நான் செய்யலனாலும் நீ நல்லா இருப்ப. ஏன்னா அழைப்புக்குள் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த போது மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை என்ன பண்றாங்க? வெட்டி தண்ணியில போட்டாங்க. அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிச்சு. இன்னைக்கு அந்த மரம் யார் தெரியுமா? அந்த மரத்தை எதை குறிக்கிறது? இந்த சிலுவை குறிக்கிறது. இந்த சிலுவையில் அடித்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதை நினைவு கூறுகிறோம். அதை தான் நம்ம சிந்திக்கணும். ஆண்டவரே, அன்னைக்கு மாறாவின் கசப்பை உங்களால் மதுரமாய் மாற்ற முடியும். நான் என் வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனை, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனை, கணவனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற பிரச்சனை, அல்லது பிள்ளைக்கும் அம்மாக்கும் இருக்கிற பிரச்சனை, அல்லது உடல்ல இருக்கிற வியாதி, மற்ற போராட்டங்கள், அல்லது சாபம், அல்லது மந்திரம், பில்லிசூனிய கட்டு, அல்லது நம்முடைய வாழ்க்கையில மேல வர முடியாத அளவுக்கு ஆசீர்வாத தடை, இதெல்லாம் அவரால் மாற்ற முடியும். ஆனால் அவர் சொற்படி செய்ய வேண்டும். மோசே ஒரு கேள்வி கேட்கல, ஆண்டவரே, ஆண்டவரே, மரத்துல என்ன இருக்குது? இந்த மரத்தை போய் காமிக்கிறீங்களே, ஏன் இது இந்த மக்கள்லாம் மோசமான மக்கள், இந்த மரத்தை வெட்டி இதுல போட சொல்றீங்க, மரத்தினால் என்ன அந்த தண்ணி? அவ்வளவு பேர், எத்தனை லட்சம் ஜனங்கள்? 30 லட்சம் ஜனங்கள் தண்ணி குடிக்கணும்னா அந்த கிணறு எவ்வளவு பெரிய கிணறா இருக்கணும்? அதை வெட்டி அதில் போட்டார்கள். போட்ட உடனே அது மதுரமாய் மாறிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? அந்த மரத்துல
அங்க மாற்றக்கூடிய சக்தி இல்லை. ஆனா அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்தால் அவர் எதையும் செய்வார் நமக்காக. அங்கதான் ஆண்டவர் கிரியை செய்கிறார், பார்க்குகிறார். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் கீழ்ப்படிதல், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க மேல போனோம்னா கீழே படி இருக்கணும். கரெக்டா? ஒரு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் படிக்கட்டு வைப்போம். படிக்கட்டு கீழேந்து வைப்போமா, திடீர்னு பாதியில இருந்து வைப்போமா? தரையில இருந்து தான் படிக்கட்டு வைப்போம். கரெக்டுங்களா? திடீர்னு அந்தரத்திலே ஒரு படிக்கட்டு தொங்குது. உதாரணத்துக்கு இன்னைக்கு எப்படி எப்படியோ வீடு கட்டுறானுங்க. இன்னைக்கு வீடு கட்டுறாங்க. ஒரு வீட்டில் பார்க்குற மேலேருந்து ஏணியை இழுத்து ஏறி போயிட்டு திருப்பி ஏணியை மேலே தூக்கிட்டாரு. இப்போ மேலே யாருமே போக முடியாது. அவர் அந்த ஏணியை கீழே இறக்கி விட்டாதான் அடுத்தது மேலே போகணும். இப்படிலாம் யோசிச்சு வீடு கட்டுறாங்க. இப்படிலாம் யோசிச்சு வித்தியாசமா பண்றாங்க. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறது நீங்க பணமோ பொருளோ அல்லது மற்ற காரியமா அவருக்கு அவசியம் இல்லை. கீழ்ப்படிதால் போதும், உங்களை மேலே கொண்டு போய் விடுவார். அவ்வளவுதான், சிம்பிள். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்த சொல்கிற தெய்வம் அல்ல. கடந்த வாரம் சொன்னல, உங்களை குத்தி கொள்ளுங்கள், அடிச்சு கொள்ளுங்கள், அப்புறம் எனக்காக போய் முடிவெட்டுங்கள்னு அப்படி நம்முடைய ஆண்டவர் ஒரு இடத்துல கேட்கல. உன் காதுல இருக்கிற கம்பளை கேட்கல, கழுத்துல இருக்கிற செயினை கேட்கல. நான் சொல்றேன்ல, கழுத்துல இருக்கிற செயினை கேட்கல, நகையை கேட்கல, எதுவுமே கேட்கல. அவர் உங்களுடைய உள்ளத்தை தான் பார்க்கிறார், உள்ளத்தை கேட்கிறார். நீ அன்பா இருக்கிறியா, நம்புறியா, விசுவாசிக்கிறியா, என்ன நீ அப்படியே முழுசா நான் சொல்லத்தெல்லாம் செய்யறியா? இன்னைக்கு ஒரு தம்பி இருக்கிறான்னு வச்சுங்களேன், நான் ஒரு மியூசிக் கிளாஸ் எடுக்கிறேன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன்? நான் சொல்லி கொடுத்தது அவன் அப்படியே செய்யணும்னு எதிர்பார்ப்பேன். கரெக்டுங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வருகிற சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் ஆண்டவர் அதில் நீங்கள் எவ்வளவு உறுதியா இருக்கிறீர்கள் என்று டெஸ்ட் பண்ணி பார்க்கிற. அந்த பிரச்சனை வரும்போது என்னை விட்டு விலகி போகிறீங்களா? அந்த பிரச்சனை வரும்போது மறுதளிக்கிறீங்களா? பிரச்சனை வரும்போது சர்ச்சுக்கே போகாம வீட்டில் இருக்கிறீங்களா? பிரச்சனை வரும்போது ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்க கேள்வி கேட்கிறீங்களா? பிரச்சனை வரும்போது அவரை நோக்கி கூப்பிடுகிறத நிறுத்துறீங்களான்னு கூட அவர் பார்ப்பார். கரெக்டுங்களா? நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஒரு மனுஷன் நம்மளே ஒரு ஆளுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த உயர்வை நம்முடைய கரத்துல கொடுக்க வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதிகள் நமக்கு வர வேண்டும். மோசே எடுத்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தல. 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது 40 வருடம் அரண்மனையில் இருக்கிறார் மோசே. அரண்மனையில 40 வருஷம் இருக்கிறாரு. அந்த 40 வருஷம் ராஜ வாழ்க்கை, ராஜாவுடைய ஆகாரம், ராஜாவுடைய சேரு தான், ராஜாவுடைய வாகனம், ராஜா போற குதிரை, இவ்வளவு செல்வாக்கோட ஆசீர்வாதமாக அங்க மோசே எங்க இருக்கிறாரு? அந்த தேசத்துல இருக்கிறார், எகிப்துல இருக்கிறாரு. அந்த எகிப்துல இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த 40 வருடம் முடிந்த பிற்பாடு இன்னொரு 40 வருடம் கூட்டு போய் அவன் பேச்சுல வல்லவன், யுத்தத்துல யுத்தம் செய்கிறதுல வல்லவன், செம்ம சூப்பரான ஒரு ஆளை அவனை ஒண்ணும் இல்லாம ஜீரோவா மாத்துறாரு, ஆடு மேய்க்க வைக்கிறார். இப்போ அங்க மோசே, ஆண்டவரே ஆடு மேய்ச்சவன அரசனா ஒரு வீட்டுல இருந்தேன், ராஜா மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஆடு மேய்க்க வச்சுட்டீங்களே அப்படின்னு ஒரு இடத்துல கேள்வி கேட்கல. அவன் அந்த தேசத்தை விட்டு போய் ஆடு மேய்க்கிறான், மாமனார் வீட்டுல ஆடு மேய்க்கிறான், பல ஆண்டுகள் இருக்கிறான். 40 ஆண்டுகள் கடந்து போகும்போது அவன் பேச்சு எப்படி மாறிச்சு தெரியுமா? பேபே மோசையா மாட்டான். ஆடு எப்படி ஓட்டுவாங்க? ஆடு அந்த மாதிரி அவன் பேச்சு மாறி போச்சு. அதுக்கு முன்னாடி மோசே அப்படி இல்லை. அப்படிலாம் ஆகி அவனுடைய அந்த பெலன்னா என்ன தெரியுமா? ஒரு இடத்துல அடிச்சுட்டு ஒரு ஆளை கொண்டுட்டு தான் ஓடுறான். ஓடி போன மோசே இப்போ அந்த ஆண்டவர் உருவாக்கல இப்போ ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிற ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். அந்த 40 வருஷம் அவரை வனாந்திரத்துக்கு கொண்டு போய் ஆண்டவர் உருவாக்க விட்டால் அந்த 40 வருஷத்துல எத்தனையோ பேர் இஸ்ரவேல் ஜனங்களை மோசேவே கையாள கொண்டு இருப்பான். அவ்வளவு கோபம் வரும். இன்னைக்கு அந்த 40 வருடங்கள் ஆண்டவர் உருவாக்கி அவனுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணினார். அவனுடைய அந்த திறமை தாளந்தெல்லாம் மாற்றி இப்போ 0 என்கின்ற நிலைமைக்கு வந்தபோது மறுபடியும் ஆண்டவர் பார்வோனுக்கு முன்பாக ஒரு ஹீரோவாய் கொண்டு போய் நிறுத்துறாரு. படிப்பு இல்ல, திறமை இல்ல, தாளந்து இல்ல, செல்வாக்கு இல்ல, அழகு இல்ல. இப்ப மோசே பார்க்கும்போது ஆடு மேய்த்தவன் எப்படி இருப்பான்? கன்றாவியா இருப்பான். அதுக்கு முன்னாடி ராஜா ட்ரெஸ் உட சும்மா பயங்கரமா இருந்தாலும் இப்ப ஒன்னும் இல்லாம அவனுக்கு முன்பாக நிற்கும் போது பார்வோன் நினைப்பான், யார் அவன் பிச்சைக்கார மாதிரி நிக்கிறான், இவனை துரத்துறான்னு கூட சொல்லியிருப்பான். அப்படிதான் வெளியே போக சொல்லுன்றான். ஆனா அந்த மோசே பேசின போது அங்க
உங்க பார்வோடே நடுங்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவும் உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களுடைய சூழ்நிலைகள் பிசாசை மேற்கொள்வதற்காக, பிரச்சனையை மேற்கொள்வதற்காக, பாடுகளை மேற்கொள்வதற்காக, தீமையை நன்மையாய் மாற்றுவதற்காக சில காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அது ஒரு நாளும் தீமைக்கல்ல, அது நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். அதுதான் இந்த பாடல்ல பாடுறோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு வருவதினால் தான் அல்லவா. வாழ்க்கையில கசப்புகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நீர் என் கூட இருக்கிறீங்கப்பா, நீங்க என்னை விட்டு விலகலப்பா, நீங்க என்னை கைவிடலப்பா, எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா, எங்களை தப்புவிக்கிறீங்க, எங்களை கனப்படுத்துகிறீங்க, மேன்மைப்படுத்துகிறீங்க, உயர்த்துகிறீங்க. எந்த மனிதர் முன்பாக எங்களை எல்லா மனிதர்களும் தாழ்வா நினைத்த போது அவர்கள் முன்பாக எங்கள் தலைகளை உயர்த்தி மேன்மையாய் வைக்க போகிறீங்க. இதுதான் ஆண்டவருக்கு உகந்த. நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது அவர் செய்துட்டே இருப்பார். ஆண்டவரை உயர்த்த 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 அவர் உங்களுக்காக செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். நான் எல்லா சூழ்நிலையும் நான் சொல்கிறது, அதாவது திரைக்கு பின்னாடி நடப்பது நமக்கு தெரியாது, உண்மைதானே? இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம ஆண்டவர் எப்படி வேலை செய்யறாருன்னா திரைக்கு பின் வேலை செய்கிறார். நமக்கு முன்பாக இல்ல, இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாதது போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பின்பாக இருந்து அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். சரியான நேரம் வரும்போது கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை காண நிச்சயம் என்ன பண்ணுவாரு, செய்வார். இந்த வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதில் நாள் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதில் நாள் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. தாகமுள்ள தேவ ஜனம் வானம் பாக்குது, அவளுள்ள கண்மாலையோ கூட செல்லுது. தாகமுள்ள தேவ ஜனம் வானம் பாக்குது, அவளுள்ள கண்மாலையோ கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் நம்மோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மாறாத தேவன், மாறாத தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மறவாத தேவன், மறவாத தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதில் நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினா, நீர் என்னோடு இருப்பதினா. எதினால் இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று
போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே. இந்த காலை நேரத்தில் நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவேன். மலை போல வருகிற பிரச்சனைகளை நான் கடந்திட கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். சதிகளை முறியடிப்பேன். அவருடைய வார்த்தையினால சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை. காலை நேரத்தில் எங்களுக்கு பயமில்லை. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறீங்க. பயமில்லை, பயமில்லை. எந்த பிரச்சனை குறித்தோ, எந்த மந்திரத்தை குறித்தோ, எந்த மனிதனை குறித்தோ, வியாதி குறித்தோ எங்களுக்கு பயமில்லை, பயமில்லையே. கடனை குறித்து பயமில்லை, செய்வார் பயமில்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியாய் உன்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் எத்துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம்
இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. வாழ்வே பணமோ பொருள் அல்லப்பா, என் வாழ்வே என் வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவினில் வந்தேன், உன்னதமானவர் மறைவினில் வந்தேன். நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே. ஒரு நம்பிக்கையோடு பாடுவோமா? வாழ்வே வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா. நம்பிக்கையோடு பாடுவோம். வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா. என் வாழ்வே நீதானையா. வாழ்வே நீதானையா. என் உயிருள்ள நாள் வரையும் என் வாழ்வே நீதானையா. அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு, அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். எத்தனை துன்பங்கள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புத. எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் மீட்ட இயேசு அற்புத. சேர்ந்து பாடுவோம். எத்தனை எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புத. எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் மீட்ட இயேசு அற்புத. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நின்று, உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. எழுந்து நின்று பாடுவோமா? உலகத்தில் இருப்போனிலும். முடிந்தவர்கள் எழும்பி நின்று பாடுங்க. அற்புதரே, உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புத. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள்,
கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. ஓ நித்தியமானவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவீரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவீரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவீரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, துணித்தவர் விட்டு விலகவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை,
கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, 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 நம்புவேன் இறுதி வரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழித்தாலும், நான் என் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 நம்புவேன் இயேசுவை. 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 காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி
நம்புவே. இயேசுவில் இருப்பவனை காட்டிலும் பெரிய தெய்வம், பெரிய தெய்வம், பெரிய தெய்வமே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. இனிமேலும் உதவுவீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு மலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. ஓ ஜீசஸ் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை, ஆராதனை. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, பலன் தந்தீரே. நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. ஓ நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு. ஆராதனை, 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 ஆராதனை.